599க்கு தமிழ்நாடு முழுக்கமா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. நீங்கள் 599க்கு ஆர்டர் பண்ணாலே என்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறீங்களா? நம்ம கிட்ட காட்டு தேன் இருக்குது, டீ அசாம் பிளெண்ட் இருக்குது, நீலகிரி பிளெண்ட் இருக்குது, மசாலா டீ இருக்குது, அதுக்கப்புறம் இடிச்ச சாம்பார் மசாலா ஐட்டத்தில் ஏராளமான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இந்த நம்பருக்கு கிளிக் பண்ணி பார்த்து ஆர்டர் பண்ணுங்கள். ஃப்ரீயாக டெலிவரி எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் என் அன்பு வணக்கம். இன்னைக்கு ரோட்டு கடை சட்னி எப்படி பண்ணுவது பார்க்க போறோம். அப்படிங்களா? ரோட்டு கடை சட்னி எப்படி பண்ண போறோம்னு பார்க்க போறாங்களா? நீங்க சமைக்க போறீங்களா, அப்பா சமைக்க போறாங்களா? எனக்கு தெரியல. அதான் உனக்கே தெரியலையா? நான் தான்டா செய்ய போறேன். நம்ம செக்கலாட்ல நல்லெண்ணெயே நம்ம சேர்த்துக்கலாம். நீ பண்ண போறியா, அம்மா பண்ண போறாளா? பழக்கம் போலங்க, நீங்க பண்ணல எப்படி வாயிலே வடை சுடணும், இப்ப அத மாதிரி நான் பண்றப்போ வாயிலே வடை சுடுவேன். ரோட் சைட்ல சின்ன வெங்காயத்தோட ரேட் எல்லாம் கட்டுப்படியே ஆகாது. நானே நீங்க சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, கொஞ்சம் இவன் சமாளிச்சு வரேன். சட்டி சுட்டுட்டு இருக்கு பார்த்துக்கோ, கை பொத்துரும். கொஞ்சம் அங்கே இரு, நான் சொல்றேன் எத்தனைன்னு சொல்றேன். அதாவது ரோட்டு கடையில பெரிய வெங்காயம் போடுவாங்க, ஏன்னா அவங்க வியாபாரத்துக்கு பண்றாங்க, அதனால பெரிய வெங்காயம் போடுறாங்க. நம்ம வீட்டில் இந்த ஒரு குட்டி வால் இருக்கு பார்த்தீங்களா, இந்த வால் வந்து சின்ன வெங்காயம் சாப்பிட வைக்கிறது டாஸ்க்கு. ஸோ இப்போ ரோட்டு கடை வெங்காயம் சட்னியும் சின்ன வெங்காயத்தை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், சத்தம் இல்லாமல் சாப்பிட்டு போயிடுவான். அதனால பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்க ரோட்டுக்கல்ல அதே மாதிரியே சேர்க்கணும்னா பெரிய வெங்காயத்துல 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இத நம்ம சேர்த்துக்கலாம். பூண்டை சேர்க்கணும்டா முதல்ல. நான் ஒரு பூண்டு பல், ஒரு பெரிய பூண்டை நல்லா உரிச்சு வச்சிருக்கேன். முழு பூண்டை எடுத்து உரிச்சிருக்கேன். 4 5 6 7 8 9 10 கலவி விட்டாலே அம்மா. நீ பூண்டு பண்ணி என்ற வரைக்கும் நான் வச்சிருந்தேன், பூண்டு தீஞ்சு போயிடும். நல்லா பூண்டு வதங்கணும்டா தங்கம், அப்புறம் நீ பூண்டு வடை வருதும்ப. கொஞ்சம் வதங்கிடுச்சு பார்த்தீங்களாங்க. இந்த நேரத்தில் நம்ம இந்த ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம், தேவைப்பட்டா திரும்ப நம்ம அரைக்கையில சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ்ல இருக்க புளியை போட்டுக்கலாம். ஒரு 10 காஞ்ச வத்தல், ஒரு கைக்குத்து கருவேப்பிலை. உனக்கு கண்ணுக்கு நல்லது, முடி நல்லா கருப்பா வளரணும்னு நான் சொல்றேன்ல, அப்படி கருப்பா வளர்றதுக்கு இதுக்கெல்லாம் கருவேப்பிலை ரொம்ப ரொம்ப நல்லது. வேப்பலை வந்து உன் வயிற்றுல அந்த பூச்சி கடிக்குன்னு சொல்ல தெரியுமா, அதுக்கு தான் அரைச்சி கொடுப்போம். இந்த கண்ணாடி மாதிரி வந்தாலே போதுங்க. ஆமாம், இப்போ நம்ம இதை எடுத்துட்டு ஆற வச்சிட வேண்டியதான். ஆறிடுச்சு, இப்போ நம்ம இதை அரைச்சிடுவோம். ஆமா, இரிடா இரி நான் சாரேன். இப்போ வந்து இதில் நான் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். இதுக்கு பதில் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டும் சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சாப்பிட்றதா இருந்தா, ஒரு நிமிஷம்டா சொல்லிக்கிறேன்டா, உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் அப்புறம் சேர்ந்து சாப்பிடணும்னு சொல்கிறேன் போடா. உளுந்தம்பருப்பையும் கடலைப்பருப்பையும் நம்ம துவையில போடுறதா இருந்தால் அதை ஃபர்ஸ்ட் வறுத்து ஆற வச்சு போடணும். இப்போ ரோட்டுக்கடை சைடில் வேணுங்கிறதுனால நான் பொட்டுக்கடலையை சேர்க்கிறேன். இவங்கிட்ட இருந்து பொட்டுக்கடலையை காப்பாற்றி நான் சட்னி அரைச்சிக்கிறேன். தரேன் போ, வெளில போய் உட்காந்து சாப்பிடு போ. டேபிள் ஸ்பூனில் போனால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் போடலாங்க. நான் ஒரு கை சேர்த்துக்கிறேங்க. முதல்ல தண்ணி ஊற்றாமல் 2 சுற்று சுற்றிட்டு இப்போ தண்ணி ஊற்றி அரைக்கிறேன். இப்போ பாருங்க, சூப்பராக வந்துடுச்சா? பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனால நல்ல கொழுப்பாக போடும். நீங்கள் ரோட்டுக்கடலை பார்த்தீங்கன்னா அப்படி தண்ணி எவ்வளோ ஊற்றினாலும் அந்த சட்னி ஏற்றுக்கிட்டே இருக்கும். காரணம் அதில் வந்து அவங்க பொட்டுக்கடலை சேர்க்குறாங்க. இங்கே பாருங்கள், ஆல்ரெடி ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன், அப்படியும் கட்டியாக தான் இருக்குது பாருங்கள்.